அத்தியாயம் 104. நறுமண தமிழகம். போன அத்தியாயத்துல மரக்கலத் தலைவன் தன்னை ஏமாத்தினதை உணர்ற டைபீரியஸ் அலீமாவை விசாரிக்க முடிவு பண்றதையும் அடுத்த நாள் காலையில மரக்கலங்கள் மறைஞ்சு போறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்திர விழா மாளிகை மேல இருந்த தூண்களை காவல் செஞ்சுக்கிட்டு வந்த வீரர்கள் டைபீரியஸோட அறைக்குள்ள நுழைஞ்சதும் அவங்கள பார்த்து, இந்த தகவல் உண்மைதானான்னு கோவமா கேட்டான் டைபீரியஸ். டைபீரியஸ பார்த்து பயந்து போய் நின்னுகிட்டு இருந்த 2 காவலர்கள்ல ஒருத்தன் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஆம் பிரபு, உண்மைதான்னு பணிவா பதில் சொன்னான். டைபீரியஸ் அந்த காவலனை எரிக்கிற மாதிரி பார்த்து, இதை சொல்ல உனக்கு வெட்கமா இல்லைன்னு கேட்டான். இதில் வெட்கப்படுவதற்கு ஏதும் இல்லை பிரபுன்னு சொன்னான் காவலன். மரக்கலங்கள் நமது கையில் இருந்து நழுவி விட்டது பெருமைப்படுவதற்குரிய விஷயம் என்று நினைக்கிறாயான்னு இகழ்ச்சியாவும் கோவமாவும் கேட்டான் டைபீரியஸ். இல்லை பிரபுன்னு சொன்னான் காவலன். அப்படியானால் மரக்கலங்களை ஏன் சரியாக கண்காணிக்கவில்லைன்னு கேட்டான் டைபீரியஸ். முடிந்த வரையில் கண்காணித்தோம். இப்பொழுது முன்னிருட்டு காலம் என்பது நீங்கள் அறியாததல்ல. 3வது ஜாமம் முடியும் வரை இருட்டு பலமாய் இருக்கிறதுன்னு சொன்னான் காவலன். ஆம், அறிவேன்னு சொன்னான் டைபீரியஸ். மாளிகை தளத்திலிருந்து கடல் அலைகளை பார்ப்பதே கஷ்டம். வேறு வெளிச்சம் கிடையாதே பிரபுன்னு சொன்னான் காவலன். மரக்கலத்தின் விளக்குகள்னு கேட்டான் டைபீரியஸ். அணைக்கப்பட்டிருக்க வேண்டும்னு சொன்னான் காவலன். அதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா டைபீரியஸுக்கு மரக்கலத் தலைவன் தன்னை ஏமாத்த எடுத்துக்கிட்ட திறமையான நடவடிக்கைகளோட மர்மம் புரிய ஆரம்பிச்சது. இப்பொழுது முன்னிருட்டு என்பதை அறிந்த மரக்கலத் தலைவன் தனது மரக்கலங்களின் விளக்குகளை அணைத்து இருளில் பாய் விரித்து என் கண்காணிப்பில் இருந்து நகர்ந்து விட்டான். ஆனால் நீ ஏதோ யோசிக்க தொடங்கின டைபீரியஸோட மனசுல திடீர்னு ஒரு பேரதிர்ச்சி ஏற்படவே அவன் இருந்த இடத்திலேயே ஸ்தம்பிச்சு போய் நின்னான். அவனோட பிரமிப்பை இன்னும் அதிகமாக்குற மாதிரி பேசத் தொடங்கின காவலர்கள்ல ஒருத்தன், பிரபு, தமிழர்கள் வழக்கம் போல் கலங்கரை விளக்கத்தை எரிய விட்டிருந்தால் அது வீசும் வெளிச்சத்திலிருந்து மரக்கலங்கள் தப்பி இருக்க முடியாது. இந்த மரக்கலங்கள் வந்த சமயங்களில் கலங்கரை விளக்கத்தை அணைக்க சொல்லி நீங்கள் தான் உத்தரவிட்டீர்கள்னு சொன்னான். டைபீரியஸ் அந்த காவலனுக்கு பதில் சொல்ல முடியாம சிலைய மாதிரி நின்னான். அந்த உத்தரவை இட்டது நான் தான். ஆனால் அந்த உத்தரவுக்கு மூல காரணம் யவனர் மரக்கலங்களின் தலைவன். அந்த வேண்டுகோளை அலீமா மூலம் அனுப்பியதே அவன்தான். மரக்கலத் தலைவன் என்னை அடிமுட்டாளாக்கிவிட்டான். என்றாவது என் கண்களில் படாமல் தப்பிச் செல்ல நேர்ந்தால் அதற்கு முன்னேற்பாடாக இருக்கட்டும் என்றே கலங்கரை விளக்கத்தை தான் வரும் நாட்களில் அணைக்கச் சொல்லியிருக்கிறான். என்றும் அணையாதது என்று தமிழர்கள் பெருமை கொண்டாடும் புகாரின் கலங்கரை விளக்கத்தை அவன் பேச்சை கேட்டு அணைத்தேன். நன்று. இத்தனை முன்யோசனை உள்ள இவன் யார்? அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் எப்படி கண்டுபிடிப்பது? மரக்கலங்கள் தான் போய்விட்டனவேன்னு நினைச்சு தன்னைத்தானே நொந்துகிட்ட டைபீரியஸ் காவலரை அங்கிருந்து போக சொல்லிட்டு மஞ்சத்துல உக்காந்து எதையோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா யோசிக்க யோசிக்க டைபீரியஸோட மூளை இன்னும் அதிகமா தான் குழம்பிச்சு. எந்த தெளிவும் ஏற்படாததால அடுத்த 3 நாள் அந்த மரக்கலங்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க பரதவரை ஏவினான் டைபீரியஸ். அந்த மரக்கலங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 1000கணக்குல பொற்காசுகள் கொடுக்கறதாவும் அறிவிச்சான். அடுத்த 2 நாளும் புகாரோட துறைமுகத்துக்கு வந்த வெளிநாட்டு உள்நாட்டு வர்த்தக கப்பல்களை தீவிரமா சோதனை போட்டு யவன மரக்கலங்களை பத்தி விசாரிச்சான் டைபீரியஸ். ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல. மரக்கலங்கள் எந்த திசையில போய்கிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்க தரைமார்க்கமாவும் ஒற்றர்களை அனுப்பி அடுத்தடுத்து இருந்த கடற்கரை ஓரங்கள்ல சல்லடை போட்டு ஜலிச்சு பார்த்தான் டைபீரியஸ். ஆனா எந்த பயனுமே இல்ல. மரக்கலங்கள் சுவடு தெரியாம மறைஞ்சிடுச்சு. இப்படியே 4 நாள் ஓடுச்சு. அந்த 4 நாளும் டைபீரியஸுக்கு மரக்கலங்களை தவிர வேற சிந்தனையே இல்ல. அந்த சிந்தனை டைபீரியஸுக்கு மட்டும் இல்ல, நடுக்கடல்ல கீழ்திசைய நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த இளஞ்செழியனோட மரக்கல கூட்டத்துல இருந்த கப்பலோட்டிகளுக்கும் இருந்தது. அனாவசியமா மரக்கலங்களை தமிழகத்தோட கரைய விட்டு ரொம்ப தூரம் எதுக்காக இளஞ்செழியன் செலுத்திக்கிட்டு வரான்றத புரிஞ்சுக்க முடியாமலும் அத பத்தி அவன்கிட்ட கேட்க தைரியம் இல்லாமலும் மாலுமிகள் குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. கப்பலோட நடுத்தளத்துல உக்காந்திருந்த ஹிப்பலாஸ் கூட இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ கப்பலோட முகப்புல நின்னுகிட்டு கடலை ஆராய்ஞ்சு பாத்துக்கிட்டு இருந்த இளஞ்செழியனை நோக்கி அவசர அவசரமா போய்கிட்டு இருந்தா அலீமா. அவளை தடுத்து நிறுத்தின ஹிப்பலாஸ், அலீமா, ஒரு சந்தேகம்னு கேட்டான். என்ன ஹிப்பலாஸ், என்ன சந்தேகம்னு கேட்டா அலீமா. மரக்கலங்கள் 4 நாட்களாக ஏன் கிழக்கே செல்கின்றனன்னு கேட்டா ஹிப்பலாஸ். அதை கேட்கத்தான் நான் போகிறேன்னு சொன்னா அலீமா. ஏன், காரணம் உனக்கு விளங்கவில்லையா?
உன்னிடம் ஏதும் படைத்தலைவர் சொல்லவில்லையா?ன்னு கேட்டா ஹிப்பலாஸ். இல்லைன்னு சொன்னா அலீமா. மரக்கலங்கள் நகர்ந்து 4 நாட்களுக்கு பிறகுமா சொல்லவில்லை?ன்னு கேட்டா ஹிப்பலாஸ். ஆம், இந்த 4 நாட்களும் அவர் அதிகமாக எதுவும் பேசவில்லை. மரக்கலத்துக்கு வந்ததும் அல்லியை வானகரையில் சேர்த்து விட்டாயா என்று கேட்டார். சேர்த்து விட்டேன் என்றேன். அவ்வளவுதான் விசாரித்தார். வேறெதுவும் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லைன்னு சொன்னா அலீமா. அத கேட்டு கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்ச ஹிப்பலாஸ், அலீமா, படைத்தலைவரின் செயல்கள் பலவற்றுக்கு காரணம் எனக்கு புரிவதில்லைன்னு சொன்னான். எது புரியவில்லைன்னு கேட்டா அலீமா. உதாரணமாக இதோ பார், டைபீரியஸ் மரக்கலத்துக்கு வந்திருக்கிறான் என்றதும் இவர் ராணியுடன் இந்திர விழா மாளிகைக்கு சென்றார். அங்கு குடிகாரன் போல் நடித்தார். என்னையும் வெளியே விரட்டினார். இதெல்லாம் டைபீரியஸை ஏமாற்றுவதற்காக இருக்கலாம். ஆனால் டைபீரியஸை எதற்காக மாளிகைக்கு வரவழைத்தார்? இங்கேயே வைத்திருந்தால் டைபீரியஸ் நம்மிடம் சிக்கி இருப்பானேன்னு கேட்டா ஹிப்பலாஸ். இதை பற்றியெல்லாம் நானே கேட்டுவிட்டேன் ஹிப்பலாஸ். டைபீரியஸ் தனியாக மரக்கலத்துக்கு வந்தாலும் தகுந்த எச்சரிக்கையுடன் தான் வந்திருப்பான் என்று படைத்தலைவர் சொன்னார். மரக்கலங்கள் சிறிது நகர்ந்தாலும் எரிப்பந்தங்களை வீசுமாறு இந்திர விழா மாளிகையின் உப்பரிகை தூண் பொறியாளர்களுக்கு உத்தரவிட்டிருப்பார் என்று கூறினார். எதிரியை சரியாக எடை போடுவது ராஜதந்திரத்தில் முக்கியம் என்று விளக்கினார். ஆகையால்தான் டைபீரியஸை திரும்ப நிலத்துக்கு இழுத்து தான் நீரில் இறங்கினாராம்னு சொன்னா அலீமா. இளஞ்செழியன் டைபீரியஸை எவ்வளோ முன் யோசனையோட இந்திர விழா மாளிகைக்கு கூப்பிட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியப்பட்டான் ஹிப்பலாஸ். இன்னும் விளக்கத் தொடங்கின அலீமா, தவிர உடனே பாய் விரித்து ஓடாததற்கும் அதுதான் காரணம். மரக்கலங்கள் கண்ணுக்கெதிரில் தெரியும் வரை டைபீரியஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டான் என்று படைத்தலைவர் தீர்மானித்தார். ஆகையால்தான் மறுநாள் இரவு 3ஆம் ஜாமத்துக்கு சற்று முன்பாக புகாரை விட்டு கிளம்பினோம்னு சொன்னான். அதுக்கு மேல எதுவும் கேட்காம அலீமாவை தொடர்ந்து இளஞ்செழியன் நின்னுகிட்டு இருந்த இடத்த நோக்கி நடந்தான் ஹிப்பலாஸ். அப்ப மாலை நேரம்ன்றதுனால மஞ்சள் வெயில் கடல் நீர் மேல பட்டு அது தங்கத்த மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. காத்தும் இதமா வீசிக்கிட்டு இருந்தது. சின்ன சின்ன அலைகள் மரக்கல பக்க பகுதிகளை தட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த இயற்கை அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்த இளஞ்செழியன் மெய் மறந்து நின்னுகிட்டு இருந்தான். இந்த நிலையில் கப்பலின் இந்த முகப்பில் என்னுடன் பூவழகியும் இருந்தால் எத்தனை இன்பமாக இருக்கும்னு ஒரு கணம் நினைச்ச இளஞ்செழியன் அடுத்த கணமே, சேச்ச, நான் இனி யவனராணிக்கு சொந்தம், பூவழகியை நினைக்க கூடாதுன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு பூவழகிய பத்தின எண்ணங்களை உடைக்க அந்த இடத்த விட்டு கிளம்ப முடிவு பண்ணி பின்னாடி திரும்பினான். தன் பின்னால அலீமாவும் ஹிப்பலாஸும் நின்னுகிட்டு இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்ட இளஞ்செழியன், என்ன அலீமா, என்ன ஹிப்பலாஸ்ன்னு கேட்டான். நாம் எங்கே போகிறோம் படைத்தலைவரேன்னு கவலையா கேட்டா அலீமா. ஏன் கேட்கிறாய் அலீமான்னு கேட்டா இளஞ்செழியன். 4 நாட்களாக மரக்கலங்கள் கிழக்கு நோக்கி ஓடுகின்றன. சாவகத்தீவுக்கும் புஷ்பகத்தீவுக்கும் தான் இந்த திசையில் போவது வழக்கம் என்று ஹிப்பலாஸ் சொல்கிறார்னு சொன்னா அலீமா. அதை கேட்டு இளஞ்செழியன் ஹிப்பலாஸ பார்த்து லேசா சிரிச்சுட்டு திரும்ப அலீமாவை பார்த்து, ஹிப்பலாஸ் சொன்னதில் தவறேதும் இல்லை அலீமான்னு சொன்னான். அப்படியானால் தமிழகத்தில் நமக்கு வேலை இல்லையான்னு கேட்டா அலீமா. நிரம்ப இருக்கிறதுன்னு சொன்னா இளஞ்செழியன். பின் ஏன் தமிழகத்தை விட்டு நேர் எதிர் திசையில் ஓடுகிறோம்னு கேட்டா அலீமா. இனி திரும்பி விடுவோம். கப்பலோட்டிகளுக்கு உத்தரவிடு. மரக்கலங்களை கரையை நோக்கி திருப்பச் சொல்னு சொன்னா இளஞ்செழியன். இந்த 4 நாட்கள் எதற்காக நடுக்கடலில் திரிந்தோம்னு கேட்டா அலீமா. இளஞ்செழியன் நேருக்கு நேர் அலீமாவை பார்த்து ஒரு குழந்தைய பிடிச்சுக்கிற மாதிரி அவளோட தோள்களை பிடிச்சுக்கிட்டு, அலீமா, நம்மை தேட டைபீரியஸுக்கு 4 நாட்களாவது அவகாசம் வேண்டாமான்னு கேட்டான். அப்பதான் அலீமாவுக்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுது. அலீமா, டைபீரியஸ் மிகவும் கூர்மையான அறிவு படைத்த படைத்தலைவன். புகாரிலிருந்து காயல் வரை இந்த மரக்கலங்களை பற்றி தகவல் அறிய முயல்வான். இந்த 4 நாட்களுக்கு பின்பும் நாம் டைபீரியஸின் கண்களிலிருந்து தப்பிவிட்டதாக நினைப்பது தவறு. இருப்பினும் பாதகமில்லை. இந்த மரக்கலங்களை நங்கூரம் பாய்ச்ச நான் புது இடம் ஒன்றை யோசித்திருக்கிறேன். அங்கு கூடிய வரையில் நாம் மறைந்து உரையலாம். மரக்கலங்களை நாளை பகல் மட்டும் தென் திசையில் விட்டு நாளை இரவில் மேற்கரையை நோக்கி திருப்பச் சொல்னு சொன்னா இளஞ்செழியன். மரக்கலங்களை தமிழகத்தோட ஏதோ ஒரு பகுதியில பதுக்கி வைக்கவும் அங்க இருந்துகிட்டே திட்டங்களை வகுக்கவும் படைத்தலைவன் ஏற்பாடு செஞ்சிருக்கான்றதையும் 4 நாள் கப்பல்களை கிழக்கு திசையில செலுத்தினதுக்கான காரணத்தையும் புரிஞ்சுகிட்ட ஹிப்பலாஸும் அலீமாவும் அத மரக்கல மாலுமிகளுக்கு விளக்க அங்க இருந்து கிளம்பினாங்க. அவங்க திரும்பி வந்தப்போ இரவு நேரம் ஆகியிருந்தது. மரக்கலங்கள்ல விளக்குகளையோ பந்தங்களையோ அதிகமா ஏத்த வேண்டாம்னு படைத்தலைவன் உத்தரவு போட்டிருந்ததால
ஒவ்வொரு மரக்கலத்திலையும் 2 பந்தங்கள் தான் எரிஞ்சுகிட்டு இருந்தது. அந்த இரவு முழுக்க மரக்கலத்தோட தளத்துல நின்னுகிட்டு ஆகாயத்தையே கவனிச்சுக்கிட்டு விண்மீன்கள் இருந்த நிலையில இருந்து எந்த திசையில போகணும்னு உத்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான் இளஞ்செழியன். மரக்கலங்கள் அன்னைக்கு இரவும் அடுத்த நாள் பகல்லையும் தெற்க நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் இரவு நெருங்கி முதல் ஜாமம் ஆரம்பிச்சதும் படைத்தலைவன் தளத்துக்கு வரும்படி அலிமாவுக்கு உத்தரவு அனுப்பினான். அலிமா வந்ததும், அலிமா, பாய்களை இறக்கச் சொல், காற்று அனுகூலமாக இல்லை, மரக்கலங்களை மேற்கு திக்கில் திருப்பி கரையை நோக்கி செலுத்தச் சொல், துடுப்புகளை துழாவி மரக்கலங்களை இயக்கச் சொல்னு உத்தரவு போட்டான். அடுத்த சில நாழிகைகள்ல பாய்கள் இறக்கப்பட்டு துடுப்புகள் துழாவப்பட்டு மரக்கலங்கள் கரையை நோக்கி நகர்ந்தது. சுமார் ஒரு ஜாமத்துக்கு கப்பல்கள் ஓடியிருக்கும். அந்த ஜாமம் முழுக்க இளஞ்செழியன் கப்பலோட தளத்திலேயே நின்னுகிட்டு இருந்தான். திரும்ப எதையோ நாசிகளால சுவாசிச்சு பார்த்தான். படைத்தலைவன் எதையோ சுவாசிச்சு பாக்குறத பக்கத்துல இருந்து பார்த்த அலீமா, என்ன முகர்ந்து பார்க்கிறீர்கள் படைத்தலைவரேன்னு கேட்டா. நீயும் முகர்ந்து பார் அலீமா, ஏதாவது நறுமணம் வரும்னு சொன்னா இளஞ்செழியன். கரையில இருந்து மெதுவா வந்துகிட்டு இருந்த காத்த 2 பேரும் முகர்ந்துகிட்டு இருந்தாங்க. கப்பல்கள் கரைய நோக்கி வேகமா போய்கிட்டு இருந்ததே ஒழிய ரொம்ப நேரத்துக்கு எந்த நறுமணமும் வரல. 2 நாழிகைகளுக்கு அப்புறம் எங்கிருந்தோ மனச மயக்கிற நறுமணம் மெதுவா வரத் தொடங்கிச்சு. அத சுவாசிச்சு சுவாசிச்சு ஆச்சரியப்பட்டா அலீமா. ஆனா இளஞ்செழியன் ஆச்சரியப்படல. அவன் ஆகாயத்தை பார்த்து, சரியாகத்தான் வந்திருக்கிறோம், இன்னும் அரை ஜாமத்தில் கரையை அடையலாம்னு சொன்னான். இதென்ன நறுமணம் படைத்தலைவரேன்னு மெய் மறந்து கேட்டா அலீமா. நாகலிங்க பூவின் நறுமணம்னு சொன்னா இளஞ்செழியன். அப்படி ஒரு பூ உண்டான்னு கேட்டா அலீமா. கொள்ளை கொள்ளையாய் உண்டு, நாளை நீ கூந்தலில் சூட்டிக் கொள்ளலாம்னு சொன்ன இளஞ்செழியன் கரையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். கரையும் மெதுவா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. எதிர்ல பெரிய மணல் மேடு ஒண்ணு தெரிஞ்சது. அதுக்கு மேல பெரிய தோப்பும் நிறைய குடிசைகளும் தெரிஞ்சது. 2 பக்கங்கள்லயும் தென்னஞ்சோலைகளும் வேற சில மரங்களும் தெரிஞ்சது. அந்த இடத்தோட அழக பார்த்து பிரமிச்சு போன அலீமா, இந்த இடம் அழகானது மட்டுமல்ல, மரக்கலங்கள் மறைந்திருக்கவும் வழி இருக்கிறதுன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. ஆனா கரைய பார்த்ததும் இளஞ்செழியன், மரக்கலங்களை நங்கூரம் பாய்ச்சுங்கள், கரை அருகே செல்ல வேண்டாம்னு உத்தரவு போட்டான். ஏன்னு கேட்டா அலீமா. இங்கு கடல் ஆழம் அதிகம் இல்லை, எங்கு மரக்கலங்களை நிற்க வைக்கலாம் என்று நாளை தீர்மானிப்போம், படகுகளை இறக்கச் சொல், கரைக்கு செல்வோம்னு அலிமாவுக்கு உத்தரவு போட்டான். அடுத்த அரை நாழிகையில படகுகளை நீர்ல இறக்கி படைத்தலைவனும் அலீமாவும் ஹிப்பலாசும் ஒரு படகுலையும் மத்த மாலுமிகள் கூட்டம் கூட்டமா வேற படகுகள்லையும் ஏறிக்கிட்டாங்க. எல்லா படகுகளும் கூட்டமா கரைய நோக்கி போக ஆரம்பிச்சுது. கரைய நெருங்க நெருங்க நாகலிங்க பூக்களோட நறுமணம் இன்னும் அதிகமாச்சு. அந்த நறுமணத்துல மயங்கி போயிருந்த அலீமா, தமிழகத்தில் எத்தனை வித நறுமலர்கள், தமிழகமே நறுமணம் வாய்ந்தது போல் இருக்கிறதே, இதில் பிறப்பவர்கள் எத்தனை பாக்கியசாலிகள்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா. படகுகள் கரைய நெருங்கினதும் கரையில இருந்த தோப்புல திடீர்னு பல பந்தங்கள் எரிய ஆரம்பிச்சுது. அந்த பந்தங்கள் அலைகள் மோதிக்கிட்டு இருந்த இடத்த நோக்கி வரத் தொடங்கிச்சு. அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.